ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்முடைய காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போது கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். நீ மிகவும் பிரியமானவன், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்கவே வந்தேன் என்று அந்த செய்தி துறையினுடைய தூதனானவர் தானியேலுக்கு வந்து அந்த செய்தியை தேவனுடைய நாமத்தினாலே அறிவிக்கிறார். நீ மிகவும் பிரியமானவன். இதெல்லாம் இவங்க சொல்லவே முடியாது. அதாவது இவங்க கற்பனையிலையோ வேறே காரியங்களே சொல்ல முடியாது. பரலோகத்தில் தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்டு அந்த தேவனுடைய வார்த்தை இறங்கி வந்து ஒரு தூதன் மூலமாய் ஆண்டவர் அதை அனுப்பி அந்த தூதன் வந்து சொல்லும் பொழுது அது தேவனுடைய நாமத்தினாலே அந்த தூதுவர், அந்த அம்பாசிடர் அதை அறிவிப்பார். இதைத்தான் இந்த வேத பகுதியில் நாம் பார்க்கிறோம். அப்ப நீ மிகவும் பிரியமானவன், நீ வேண்டிக் கொள்ள துவங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நாம் தேவனுக்கு மிகவும் பிரியமானவர்களா இல்லையா? நாம் தேவனுக்கு உகந்தவர்களா இல்லையா? இங்கே தானியேலை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். நம்மை குறித்து தேவன் எப்படிப்பட்ட சாட்சி கொடுப்பார்? நாம் மிகவும் பிரியமானவர்களாய் தேவனுக்குள் காணப்படுகிறோமா? நாம் செய்கிற காரியங்கள் ஆண்டவருக்கு பிரியமானதா இருக்கிறதா? Whether it will please our God, whether our actions and doing things shall please our God or not. நாம் செய்கிற காரியங்கள் தேவனை பிரியப்படுத்துகிறதா இல்லையா? அப்ப நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள், நாம் துதிக்கிற துதிகள், நாம் ஆராதிக்கிற ஆராதனைகள் அவருக்கு பிரியமாய் இருக்கிறதா? இது பெரிய கேள்விக்குறியாக இந்த நாட்களில் இருக்கிறது. ஏனென்றால் உலகம் நம் ஆராதனைகளில் கலந்து விட்டது. இப்ப ஆராதனைகளை நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஸ்டைல் ஆராதனைகளை ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஸ்டைல் வந்துருச்சு. என்ன வந்துருச்சுன்னா, கொயர் என்கிற ஒரு கேவலமான விஷயம் வந்துருச்சு. இந்த கொயர் என்கிறது ஆதி காலத்திலையும் இருந்துச்சு. இப்போ வர்ற காலத்தில் பார்த்தீங்கன்னா பாஸ்டருக்கு பின்னாடி கொயரில் இருக்கக்கூடிய பெண்கள், அது வெளிநாட்டில் அப்படி இருந்துச்சு, அது இப்போ உள்நாட்டில் அப்படி கொண்டு வந்து விட்டார்கள். யூனிஃபார்ம்டு கொயர் லேடிஸ். அவங்க வாழ்க்கை எப்படி, அவங்க பரிசுத்தமா, அவங்க ஜெபிப்பார்களா, அவங்க கர்த்தரை மகிமைப்படுத்துவார்களா, அவர்கள் கர்த்தரை உயர்த்துவார்களா தெரியாது. அவங்க என்ன மாதிரி வாழ்க்கை, அவங்களுடைய பரிசுத்த வாழ்க்கை அங்கே இருக்கிறதா தெரியாது. ஆனால் அவர்களை தூக்கி மேடையில் நிற்க வைத்து பாடல் பாட வைக்கிறோம். இதை பாடுகிறவர்கள் பாடலோடு நிறுத்திவிட்டால் பரவாயில்லை. மேடையிலேருந்து சில சிக்னல்ஸ், மேடையிலேருந்து காங்கிரிகேஷனில் இருக்கக்கூடிய சிலருக்கு தூது போகிறது. கண்ணாசைவு, கையசைவு என்றெல்லாம் அங்கே நீங்கள் காண முடியும். அப்ப தேவனுடைய பரிசுத்தம் எங்கே போகிறது? ஒரு பெரிய கேள்விக்குறி நமக்கு உண்டாகும். அப்ப ஆண்டவரை துதிக்க வந்திருக்கிறீர்களா அல்லது வேறு எதற்காக அங்கே வந்தீர்கள்? அது ஒரு பெரிய கேள்விக்குறிய நமக்கு தரும். இரண்டாவது, அவருக்கு பிரியமான ஜெபத்தை ஏறெடுக்கிறோமா அப்படின்னா இல்லை. நீங்க இன்றைக்கு ஜெபம் நடத்துகிறவர்களை பார்த்தால் பலன் கொண்டு கத்துகிறார்கள், ஆவியானவருடைய கிரியை அங்கே காணவே முடியாது.
ஆனா சில ஜெபங்கள் ஆவியானவரை நடத்தி கொடுப்பார். கண்ணீரோடு பாரப்பட்டு தம்முடைய ஜனங்களை மீட்டுக் கொள்ளுகிற பாதைகளை வழிகளை வகுத்து கொடுத்து ஜெபிக்கப்படுவார். அப்ப நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் நாம் என்ன ஜெபிக்கிறோம் என்று. சில நேரங்களில் நம்முடைய துதி ஆராதனைகள் அவருக்கு பிரியமாய் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். நாம் மனிதர்களை உயர்த்துகிறோமா அல்லது தேவனை உயர்த்துகிறோமா? நீங்க பாருங்க, இன்னைக்கு ஒரு சிஸ்டமேட்டிக் இன்னைக்கு ஒரு காரியத்தை திருச்சபை செய்கிறது. அது செய்வதற்கு காரணம் திருச்சபை பணத்தில் கொழுப்படைந்திருக்கிறது. ஏன்னா திருச்சபைக்குள்ள பணங்கள் குவிய குவிய அந்த திருச்சபைக்கு முன்பாக, அதாவது அந்த போதகருக்கு முன்பாக சில பெண்கள் அழகிய வஸ்திரங்களை அணிந்து நடனம் ஆடுகிறதை பார்க்க முடிகிறது. நடனமாடி இவங்க பாடுவாங்க, இவங்க இசைக்கேற்றபடி நடனம் ஆடுவாங்க. தேவனை ஆராதிக்க ஜனங்கள் அங்கே வருகிறார்களா அல்லது நடனமாடுகிற மங்கைகளை பார்க்க வருகிறார்களா? அது களியாட்டா இல்லை கர்த்தரை துதிக்கிற இடமா? கேட்டா தாவீது ஆடினா. சரி, தாவீது ஆடினான்ல, அவன் எப்படி ஆடினா? நிறைய பேர் சொல்றாங்கல்ல, தாவீது நடனம் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக நடனம் ஆடினா, தெருவில் ஆடினா. சரி, அவன் எப்படி ஆடினா அப்படின்றத நீங்க கவனமா பார்த்தீங்கன்னா, ராஜ வஸ்திரத்தில் இல்லை, மாறாக சணல் நூல் தரித்த ஏபோத்தை அவன் அணிந்து அவருக்கு முன்பாக ஆடினான். இதை மீகா என்கிற அவனுடைய மனைவி பார்க்கிற, அவ சொல்ற, எல்லா வாலிப பெண்கள்லாம் இருக்காங்க, நீ அவர்களுக்கு ரொம்ப இப்படி கேவலமான ஒரு டான்ஸ் ஆடுதீர், அது எல்லாருக்கும் ரொம்ப கேவலமாலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தாவீதை கடிந்து கொண்டு நிந்தித்தான். அது தேவனுக்கு அது பிரியமா இல்லை. தாவீது தன்னுடைய பலத்தை கொண்டு கர்த்தரை துதித்தான். அந்த உடன்படிக்கை பெட்டி தன்னுடைய ராஜதானி பட்டணத்துக்குள் வருகிறதை நினைத்து மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதித்தான். தாவீதை பார்த்து கர்த்தர் சொன்னார், எனக்கு பிரியமான தாவீது, எனக்கு பிரியமானவன். நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுவாரா? இன்றைக்கு சபைகளுக்குள் காணப்படுகிறதெல்லாம் சரி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். நாம் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும், துதிக்க வேண்டும் பரிசுத்தத்தோடு. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசித்து விட முடியாது. ஆதலால் வேதம் சொல்லுகிறது, தானியேலே, நீ மிகவும் பிரியமானவன். நீ வேண்டிக் கொள்ள ஆரம்பிக்கும் பொழுதே கட்டளை உனக்காக பிறப்பிக்கப்பட்ட, அதை அறிவிக்கவே கபிரியேலாகிய நான் அனுப்பப்பட்டு வந்தேன் என்று அந்த தூதன் தானியேலுக்கு சொல்லுகிறதை கேட்கும் பொழுது நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்க, நம்முடைய விண்ணப்பங்களை கர்த்தர் கேட்க அவர் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். நாம் அவருக்கு பிரியமாய் ஜெபிக்கிறோமா? நாம் என்ன காரியத்திற்காக ஜெபிக்கிறோம்? சில கண்ணீரோடு ஜெபிப்பார்கள், அப்படியே அழுது அழுது ஜெபம் பண்ணுவாங்க. நீங்க உற்று கவனித்தீங்கன்னா அவங்க ஜெபிக்கிற ஜெபம்லாம் என்னன்னா, ஆண்டவரே என் வீட்டுக்காரர் ரட்சியும், அது பிரச்சனையே இல்லை, ரட்சிக்கணும். அப்புறம் யாரெல்லாம் எதிராளியோ அவங்க எதிராளி லிஸ்ட் போடுவாங்க. அவன் எனக்கு விரோதமா இதை பண்ணிட்டான் ஆண்டவரே, அவன் எப்போ சாவா ஆண்டவரே, அவன் கை கால் எப்போ முறிய ஆண்டவரே, அவன் எனக்கு விரோதமா இதை பேசிட்டா, எனக்கு விரோதமா இதை செஞ்சுட்டா, எனக்கு விரோதமா அதை பண்ணிட்டா. ஜெபிக்க வேண்டிய ஜெபம் எதற்கு? கண்ணீர் சிந்த வேண்டிய கண்ணீர் எதற்கு? அழிந்து போகிற ஆத்துமாக்கள், கட்டப்பட்டிருக்கிற ஆத்துமாக்கள், அவர்களை கர்த்தர் விடுவிக்க வேண்டும். அழிந்து போகிற ஆத்துமாக்களை ரட்சிக்க வேண்டும். இதான் நம்முடைய ஜெபம். இந்த ஜெபத்தை விட்டுட்டு நம்ம பாட்டு ஒரு ஜெபத்தை பண்றோம். என்ன ஜெபம் தெரியுமா? தேவனுக்கு பிரியமில்லாத ஜெபத்தை ஏறெடுப்போம். அப்ப ஆண்டவர் எப்படி மகிமைப்படுவார்? அதுல
நம்முடைய ஜெபங்கள் தேவனுக்கு பிரியமா இருந்தால் தான் ஆண்டவர் சொல்றார், பிரியமான தானியேலே. நம்ம பார்த்து ஆண்டவர் சொல்லணும், பிரியமானவனே, பிரியமானவளே, நீ வேண்டிக் கொள்ள துவங்கின போதே உனக்கு கட்டளை பிறந்தது, புறப்பட்டு வந்தேன் அப்படின்னு தேவ தூது நமக்கு இறங்கி வரணும். அப்ப நமக்குள்ள என்ன குறை இருக்கு பார்க்கணும். என்ன காரியத்தில் நான் சரியாகணும் அப்படின்னு பார்க்கணும். என்ன காரியத்தில் நான் சரியாகி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று எனக்கு தெரியணும். அப்ப அந்த காரியத்தை நான் சரி செய்தால்தான் ஆவியானவர் என்னுடைய ஜெபங்களை கேட்டு காரியங்களை நடப்பிப்பார். அவருக்கு பிரியமா நான் ஜெபிக்க முடியும். இல்லைன்னா நான் கடமைக்காக ஜெபிக்கலாம், கர்த்தர் பிரியப்படுகிற அளவிற்கு என்னுடைய ஜெபம் இருக்காது. அதான் உண்மை. அப்ப நம்முடைய வாழ்வில தானியேலை பார்த்து சொன்ன ஆண்டவர், தானியேல் ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கணும். அவங்களுக்கு என்ன ஆகும், இவங்களுக்கு என்ன ஆகும், இது என்ன ஆகும், அது என்ன ஆகும், இது எப்படி ஆகும், அது எப்படி ஆகும், இதை விசாரிக்க வேண்டிய காரியம் நமக்கு இல்லை. இது யாரிடத்திலிருந்து இந்த மாதிரி வந்துச்சு தெரியுமா? சீசர்கள் இடத்துல இருந்துச்சு. பேதுரு இயேசுவோட உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு. இயேசு உயிர்த்தெழுந்த 40 நாள் அவர் இந்த பூமியில சீசர்களை சந்தித்தார். அந்த 40 நாள் அளவும் சீசர்கள் அப்பப்ப சீசர்களுக்கு தரிசனமாவார். அப்ப பேதுருவோடு அவர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறப்ப பேதுருவை குறித்து சொல்லுகிறார், என்னை நேசிக்கிறாயன்னு கேட்டு அப்படி பேசி கொண்டிருக்கும் பொழுது யோவான் வருகிறார். நம்மளுக்கு உடனே ஒரு ஆர்வம் இப்ப இருக்குல்ல, நமக்கு அதே ஆர்வம் அங்க இருந்துச்சு. உடனே கேட்கிற, அவன் காரியம் என்னமாய் முடியும்? இயேசுவே இந்த வர்றானே யோவான், அவன் காரியம் என்னமா முடியும்னு சொல்லுங்க. என்னை பத்தி சொன்னீங்கல்ல, அவனை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஆண்டவர் டென்ஷன் ஆயிட்டார். ஆண்டவர் பார்க்குற, இவ்வளவு நாள் நம்ம கூட இருந்தோம், ஒன்றும் தெரிந்தலையடா தம்பி அப்படின்ட்டு அவனை பேதுருவை பறிச்சுட்டு, அவன் நான் வரும் அளவு உயிரோடு இருக்க எனக்கு சித்தமா, உனக்கு என்ன, மூடிட்டு போடா, வேலையை பாரு அப்படின்னு. இப்போ இந்த மாதிரி எத்தனை பேரை கர்த்தர் கடிந்து கொள்ள வேண்டும்? நமக்காக ஜெபம் பண்ண நமக்கு ஆண்டவர் பேசினான்னு உடனே அது என்னவா முடியாண்டவரே, இது என்னவா முடியாண்டவரே, அவன் கதை என்ன ஆண்டவரே. நம்ம ஆட்களுக்கு ஆடுறது தான் நிறைய நேரத்தில் ஆண்டவர் நம்மகிட்ட பேசுறதே கிடையாது. ஏன்னா நம்ம கதையை கேட்க மாட்டோம். அவன் நல்லா இருக்கானே, அவனுக்கு என்ன, அவனுக்கு ஏதாவது கேடு வருமா, பிரச்சனை வருமா? நீங்கள் தேவனுக்கு பிரியமா ஜெபிக்க பழகிட்டீங்கன்னா நீங்க தான் பிரியமானவன், நீங்க தான் பிரியமானவன். உங்களுக்கு தேவன் பரலோகத்திலிருந்து தூதை அனுப்பி உங்களோடு பேசுவார். இந்த காலை வேளையில் வருகிற நாட்கள் உபவாச நாட்களாய் இருப்பதினால் உங்கள் ஜெபங்கள் அவர் விருத்தில் கேட்கவும், அவர் உங்களை பிரியமானவன் பிரியமானவன் என்று சொல்லி தம்முடைய தூதர்களை அனுப்பி உங்களுக்கு தூது கொடுக்கவும் இந்த காலை வேளையில் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். தானியேலுக்கு மாத்திரம் தேவன் அல்ல, உங்களுக்கும் அவர் தேவனாயிருக்கிறார். குறைகளை விடுவோம், பரிசுத்தத்தில் வளருவோம், தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்வோம். கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி நம்மோடு பேசுவார். ஆமென்.